சரி அந்தரிக்கே நமஸ்காரம். இவ்வளோ காலங்கத்திலே ஞாயிற்றுக்கிழமை காலங்கத்திலேயே என்னையை எழுப்பி விட்டாங்க. இவ்வளோ காலங்கத்தில் எழுந்ததா நான்லாம் சரித்திரமே இல்லை. ஆனால் இருந்தாலும் எழுந்தது யாருக்காக? நம்ம தலைவருக்கு பர்த்டே. அதனால் சரின்ட்டு அதே உதயம் கிளம்பி போனால் நான் தான் லேட் கம்மன் பார்த்தா என் ஒட்டுமொத்த ஃபேமிலி லேட் கம்ம சொல்லிட்டாங்க. யார் மொழியில் வர மாதிரி நசுக்கினி இருக்கிறேன் கிளம்பி போயிட்டு நம்ம முத்துங்களை பார்க்கறதுக்காக. அங்கே போய் பார்த்தா சரி எல்லாருக்கும் அட்டன்ஸை போட்டு அழகழகாக இருந்தாங்க. அப்புறமா சரி அக்கா வாங்க டான்ஸ் ஆடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இழுத்துன்னு வந்துட்டாங்க. அப்புறமா அவங்களோட ஜிங்கு ஜிங்கு ஜிங்குன்னு கொஞ்ச நேரம் ஆடிட்டு இருந்தால் கிளம்பி தான் ஆகணும்னு சொல்லிட்டு மனசை கேட்காம பாய் பாய் சொல்லிட்டு கிளம்பி வந்துட்டோம். அப்புறம் ஈவினிங் ஒரு மூவி ஷோ இருந்தது. அதுக்குள்ளார நமக்கு ஒரு 3 ஹவர் 4 ஹவர் இருந்ததுன்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்க பார்க்க கூட்டு வந்துட்டோம். நம்ம ஒட்டுமொத்த கோஷ்டியோட திரண்டு வந்துட்டு அங்கே சுற்றி முற்றி பார்த்துன்னு இருந்தோம். அப்புறமா இந்த என்டையர் டே யாருக்காகன்னு பார்த்தா நம்ம தலைவர் சொன்ன அந்த தலைவரே இவர் தான். அப்புறமா சரின்ட்டு அங்கே போட்டிங்லாம் இருந்ததா. அதனால் ஒரு கோஷ்டியை ஒரு வண்டியில் ஏற்றி விட்டு இன்னொரு கோஷ்டியான நாங்கள் வந்து நான் எங்கள் அம்மா எங்கள் அக்கா எங்கள் மாம்ஸ் எல்லோரும் 4 பேர் ஏறி உட்காந்து வேற யாருன்னா பெடல் பண்ண பார்த்தா என்னையும் எங்கள் மாம்ஸையும் பெடல் பண்ண விட்டாங்க. அவ்வளோதான். சரி இருந்தாலும் நம்மளை நம்பி வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு ஏறி உட்காந்தா லெகுலேகள் யாரு வேணும் டா 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 அப்படின்னு ஆயிடுச்சு. சரி இந்த லையில் சேஃபாக இறக்கி விட்டுட்டு அப்புறம் பார்க்குக்கு வந்துட்டுமே ஊஞ்சல் ஆடாமல் இருப்போமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கும்பல் கூப்பிட்டு வந்த எல்லா கும்பலையும் லைனை நிலுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆளுக்கு ஒரு 10 ரவுண்டு அப்படின்னு சொல்லிட்டு ஜிங்கு ஜிங்கு ஜிங்குன்னு ஆடிட்டு இருந்தோம். இதெல்லாம் ஆடும்போது தான் எவ்வளோ குட்டி பிள்ளைகளாக இருந்தாலே நல்லா இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி தோண ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா சுற்றி அழகாக குட்டீஸ்லாம் சுற்றிட்டு இருந்தாங்க. அப்படியே சுற்றி பார்த்துட்டு இருக்கும்போது ஈவினிங்கும் ஆயிடுச்சு. சரி தேட்டர் கிளம்பும் அப்படின்னு சொல்லி கிளம்பி வந்துட்டோம். அங்கே வந்து பார்த்தா தலைவரோட எடிட்டிங்கை போட்டாங்க. இதெல்லாம் பார்த்தாலே இவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு ஆயிடுச்சு. இருந்தாலும் படம் போடுற கேப்பில் இவ்வளையும் கொஞ்ச நாள் நோண்டிட்டு அப்படியே இருந்துட்டு இருக்கும்போது படத்தையும் போட்டாங்க. நம்ம ஏரியாவை அவ்வளோ அழகாக காமிச்சிருந்தாங்க. அந்த காதல் கதையும் அழகாக பார்த்துட்டு அப்புறம் என்ன டைம் ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கும் வந்துட்டு டவுசர் போட்டு தூங்கிட்டேன்.